முதல் பொருள்ங்கிறது நிலமும் பொழுதும். நிலம்ங்கிறது முல்லை, முல்லைங்கிறது காடும் காடும் சார்ந்த பொழுது. பொழுதுங்கிறது பெரும்பொழுது சின்ன பொழுது சொல்லுவாங்க. சின்ன பொழுதுனா முல்லைங்கிறது முல்லை லைன்னு வருதா, அப்போ இதுல மாலை லைன்னு வருதா, அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபொழுது. பெரும்பொழுதுனா கார்காலம் ஆவணி புரட்டாசி. பெரும்பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி. அதுக்கப்புறம் நீர் மரம் பூ. இது நீர் வந்து குறுஞ்சுனை நீர் காட்டாறு நீர், ஏன்னா அது காடும் காடும் சார்ந்த மாதிரி காட்டாறு அப்படின்னு. அப்புறம் மரம் அப்படின்னா கொன்றை காயா குருந்தம் அப்படின்னு. பூங்கிறது கண்டிப்பாக முல்லை இடம்பெறும், முல்லை பிடமும் தோன்றிப்பூ அப்படின்னு. உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருத்தல். உரிப்பொருள் இருக்கக்கூடிய, அதாவது இது எல்லாமே முல்லை நிலத்துக்குரியது தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூற்கள் உண்டு. முல்லைப்பூ எவ்வளோப்பா, 10 ரூபா தாங்க, வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைப்பூ 10 ரூபா தான் அப்படின்னு. அப்போ முல்லைப்பாட்டுங்கிறது 10 பாட்டு நூற்கள் வந்து இது ஒன்று. அப்போ 103 அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுங்கிறது 103 அடிகளை கொண்டது.